ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிந்தியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருணைக்கிழங்கு காரக்குழம்பு. அது எப்படி சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம், வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் கருணைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 4 விசில் விட்டு நம்ம இந்த கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சு இந்த மாதிரி தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கறி லீஃப், 2 வத்தல், 3 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட வேக வச்சு எடுத்த கருணைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். கருணைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.